இது சொசைட்டியோட இன்டிகிரேட் ஆன ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லீகல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தே ஹேவ் அ லாட் ஆஃப் வெயிட்டேஜ். இது என்ன இதை விட பிரமாதம் ஒன்று இருக்கு. 5 lakhs இஸ் பேசிக். ரொம்ப மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூவல்ட்டி இருக்கும். அது மென்டல் டார்ச்சராகவும் இருக்கலாம், ஃபிசிக்கல் டார்ச்சராகவும் இருக்கலாம். டெஃபினெட்லி ஷி ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் அ பாடி. லைஃப் எப்பயுமே ஒரே ஒரு ஆள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து வாழ முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த சேனலில் என்னோட வியூஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட வியூஸ் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். தட்ஸ் வை வி ஹாவ் திஸ் பாட்காஸ்ட். டுடே வித் அஸ் வி ஹாவ் அ லா ஸ்டூடெண்ட் அண்ட் ஜஸ்ட் நாட் அ லா ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு லீகல் அவேர்னஸ் கிரியேட்டர் ஆல்சோ. ஷி ஹேஸ் அ சேனல் இன் இன்ஸ்டாகிராம் கால்ட் அஸ் லீகல் பட் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் டு காமன் பீப்புள். ஸோ வெல்கம் மனிஷா. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொன்னோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டும் தான். நான் உங்களோட அகாடமியில் படிக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துக்கிறேன். வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். ஸோ இந்த பாட்காஸ்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஹர் சேனல் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின். இதுதான் எங்களுக்கு ப்ராப்ளம், இதெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம். இப்போது எல்லாரோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் சோஷியல் மீடியா லைக் பீட் டெக் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அவங்க பேஜில் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஸோ content creators / influencer, அவங்க do they really have to put paid collaboration label or #AD அது போடணுமா? அப்படி இல்லைன்னா அவங்க போடலைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்குமா? ஆக்சுவலி வந்து இது ரொம்ப வேர்தியான கொஸ்டின். ஏன்னா இது சொசைட்டியோட இன்டிகிரேட் ஆன ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போது ஒரு ஆட் வருது, யாரோ சல்மான் கான் அந்த மாதிரி யாராவது ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க நடிக்கிறாங்க, இது வந்து அவங்க ஆடை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சில பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் இன்ஃப்ளூயன்சரோட ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டு அக்கா, அதாவது நம்ம லைஃபோட அவங்க இன்டிகிரேட் ஆகிடுறாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இல்லை நம்ம ரிலேட்டிவ் ரொம்ப நாளாக சொல்கிறாங்க, ஷேக்கா போடுங்கப்பா முடி நல்லா இருக்கும், அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பி போடுவோம். எஸ், வி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி லீகல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு தே ஹேவ் அ லாட் ஆஃப் வெயிட்டேஜ். ஓகே, அது ஒரு விஷயம். இதனால தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் போடுறீங்கன்னா கீழே பெய்ட் ப்ரொமோஷன் போடுங்க, இல்லை ஆடுன்னு போடுங்க, ஸ்பான்சர்னு போடுங்க. அது வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சின்னதாக எழுதி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நல்லா தெரிகிற அளவுக்கு சூப்பராக போடுங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது.